பாபிலோனியர்களுடைய நாகரிகத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து கோயில் நாகரிகமாக தான் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த மெசபடோமிய நாகரிகத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கோயில் நாகரிகம் தான். இந்த மெசபடோமிய நாகரிகத்தில் பார்க்குறப்போ வந்து சிகுரத் அப்படிம்பாங்க கோயிலுக்கு. அப்போ 3 அடுக்குலேருந்து 7 அடுக்கு வரைக்கும் அப்போவே வந்து கோயில்களை அவங்க கட்டியிருக்காங்க சிகரத்துங்கிற பேரில். இது வரைக்கும் ஒரு 18 சிகரத்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ எகிப்தில் ஒரு ஊர் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அதனுடைய பிரதானமான அங்கம் வந்து பிரமிடு தான். பாபிலோனில் ஒரு ஊர் கண்டுபிடிக்கப்படுதுன்னா அதோட பிரதானமான அங்கம் வந்து அங்கே இருக்கிற அணுன்னு ஒரு கடவுளை கும்பிட்டாங்க, இஸ்தானுன்னு கடவுளை கும்பிட்டாங்க. இந்த அணு கோயிலாகவோ இல்லை இஸ்தார் கோயிலாகவோ இருக்கலாம். அதே மாதிரி வந்து எல்லா நாகரிகங்களுமே ஏதாவது வந்து ஒரு வழிபாட்டு இடத்தை மையமாக கொண்டு எழுந்த நாகரிகம் தான். ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்ம போய் பார்க்குறப்போ ஒரு மிகப்பெரிய நீச்சல் குளம் நமக்கு கிடைக்குது, பொதுமக்களுக்கான நீச்சல் குளம். அதற்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய நெல் களஞ்சியம் கிடைக்குது, பொதுமக்களுக்கான நெல் களஞ்சியம். அது இல்லாமல் அங்கே இருந்த மக்கள் 3 அடுக்குகள் வரைக்கும் வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. ஆனால் நமக்கு கோயில் அப்படின்னு ஒன்று கிடைக்கல. அதே மாதிரி கீழடியில் நம்ம பார்க்குறப்பையும் கீழடியில் பொதுமக்கள் நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது, நல்ல தரமான வீடுகள் பார்க்குறோம், வடிகால் வசதிகள்லாம் பார்க்குறோம். ஆனால் கீழடியிலையும் பெருசாக கோயில்கள் கட்டப்படலை. இது அந்த அர்த்தம் வந்து மக்களுக்கு வந்து இறை நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுமக்கள் வந்து இறை நம்பிக்கையை விட அதிகமான முக்கியத்துவத்தை நலவாழ்வுக்கு கொடுத்துருக்காங்க.